வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் பார்த்த ஞாபகம் இல்லையோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1967ல ரிலீஸ் ஆன பாமா விஜயம். வரவுக்கு மேல செலவு செஞ்சா என்ன ஆகும்ன்றத சொல்றதுதான் இந்த படம். டிஎஸ் பாலையா அவரோட 3 பசங்க கூட ஒரு அழகான கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட கேரக்டர்ஸ்ல யாருன்னு போய் பார்ப்போம். ஏ செக்ஷன் மகேஸ்வரன் பார்வதி, பி செக்ஷன் ராமன் சீதா, கடைசி செக்ஷன் ருக்மணி கிருஷ்ணா. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வருது. அதாவது அவங்க பக்கத்து வீடான ஒரு பெரிய பங்களாவுக்கு யாரோ குடி வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க தான் பிரபல சினிமா நடிகை பாமா. நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஒரு சினிமா நடிகை குடி வந்தா எப்படி எக்ஸைட் ஆகுமோ அதே மாதிரிதான் இவங்களும் எக்ஸைட் ஆறாங்க. இந்த 3 பெண்களும் எதிர்ச்சியா பாமா கிட்ட பேச்சு கொடுக்கறப்ப அவங்க வீட்டுக்கு பாமாவை இன்வைட் பண்றாங்க. பாமாவும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. சோ பாமா விஜயம் இஸ் ஆன். 16ஆம் தேதி அன்னைக்கு வரேன். கிட்டத்தட்ட எல்லாருமே 16ஆம் தேதி பைத்தியம் பிடிச்சிதான் அலையறாங்க. பாமா இவங்க வீட்டுக்கு வராங்கன்றதுக்காக வீட்டையே தலைகீழ மாத்துறாங்க. ரேடியோ, ஃபேனு, ஃப்ரிட்ஜ், பட்டுப்புடவை, தங்க நகை, வைர நகைன்னு எல்லாத்தையும் ஒன்று இரவலுக்கு வாங்குறாங்க, இல்லாட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க. அதுவும் ஒருத்தர் கூட ஒருத்தர் போட்டி போட்டு வாங்குறாங்க. அவங்க ரூமுக்கு ஃபேன் போட்டா நம்ம ரூமுக்கு ஏர் கண்டிஷன் வாங்கி போடுவேன். ஆனா இவங்க போற பாதை தப்புன்னு டிஎஸ் பாலையா ஆரம்பத்திலேயே அவங்கள வார்ன் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்கறாரு. அவங்க அளவுக்கு நாம இல்லனாலும் இருக்கிறதா காட்டிக்கிறதான கௌரவம். இது கௌரவம் இல்லடா, இது போலி கௌரவம். ஆனா செவிடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி இவ்வளவு நல்ல அட்வைஸை யாருமே கேட்டுக்கல. பாமா அவங்க வீட்டுக்கு விஜயம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள இருக்க நட்பு தொடருது. அதாவது எந்நேரமும் ஷூட்டிங், அவுட்டிங்னு பாமா கூட போயிட்டு இருக்காங்க இந்த 3 பெண்களும். ஆனா இந்த புதுசான ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப நாள் சந்தோஷத்தை தரல. ஏன்னா அவங்க நிலைமைக்கு மீறி அதிகமா ஸ்பெண்ட் பண்ணதோட கிரன்ச் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாங்குற சம்பளம் எல்லாமே இந்த வாடகைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுலயே போயிடுது. முன்னாடி எப்படி அழகா அவங்க அப்பா கிட்ட எல்லா காசையும் இந்த 3 பசங்களும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இல்லை, மன்னிக்கவும். இப்படி அவங்க வாங்குற சம்பளம் எல்லாமே கடன் அடைக்கிறதுல போயிடுறதுனால அவங்க வீட்டு செலவுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இத கொண்டு போய் எங்கேயாச்சும் அடகு வச்சு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. இப்படி ஒரு ஃபைனான்சியல் நெருக்கடியை சந்திச்சதுக்கு அப்புறமும் இவங்களோட போலியான வாழ்க்கையை தூக்கி போடுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த மாதிரி நேரத்துல தான் சௌகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்திக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல கணவன்மார்களில் ஒருவர் சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க நிறைய அமெச்சரான நெய்வான டாக்டிக்ஸை கையாளுறாங்க. இப்போ நாங்க சீட்டை குலுக்கி போட போறோம், அதுல இருந்து நீ ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு உடனே போயிடணும். இப்படி இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த குற்றவாளி யாருன்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா ஒரு கட்டத்துல வேற ஒருத்தரோட ஹஸ்பண்ட் மேல இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ இவங்க இதனால பயங்கர மனக்குழப்பத்துல இருக்காங்க. ஆனா ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெட்லைன்ஸ் வருது. பார்த்தா மேஜர் சுந்தரராஜன் தான் அந்த குற்றவாளின்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா ரெப்யூட்டேஷனே போயிடுச்சு. வேற வழியே இல்லாம இவங்க 3 பேரும் போய் அவங்க அப்பா கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. நீ ஒரு குற்றமும் செய்யலையே. ஐயோ இல்லடா. அப்பதான் பாலையா ரிவீல் பண்றாரு போலி கௌரவத்தால அந்த குடும்பம் எப்படி மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருந்ததுன்னு, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவர் தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினதுன்னு சொல்றாரு. ஒரு வழியா அந்த போலி கௌரவத்தால அவங்க குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த 3 லேடிஸ் இனிமேலும் அந்த போலி வாழ்வு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக அவங்க வீடும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. படமும் சுபமா முடியுது. With that we've come to the last section of this video, which is bouquets and brickbats. பாலச்சந்தர் படம்னாலே டயலாக்ஸ் தான் ஹைலைட். தன் நிலைமைக்கு மீறி ஒருத்தரை பெருசா காட்டுறதுக்கு உதவி பண்றதுக்கான கருவிகள்னா ரெண்ட், இன்ஸ்டால்மெண்ட். ஆனா இந்த பாதையில போனா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றத இந்த ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச்ல சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட்னு ஒண்ணு இருக்க தெரியாத உங்களுக்கு? இன்சால்வென்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உனக்கு? இவ்வளவு சிம்பிளா அழகா இந்த விஷயத்த சொன்னதுக்காக ஓகே. இந்த படம் முழுக்காவே அங்கங்க பெண்களுக்கு மற்ற பெண்கள் மேல இருக்கிற ஜெலசி காட்டியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன சாம்பிள். பாமா ரொம்ப அழகா இல்லையா, அத்தனையும் பவுடர் அழகு. இது நல்லா ஹியூமரஸா சொன்னதுனால மறுபடியும் ஒரு பொக்கே. பல சமயங்கள்ல நம்ம ஒரு மாதிரியான இமேஜை மெயின்டைன் பண்ணாதான் மற்றவங்களுக்கு நம்மள பிடிக்கும் நம்மளே தப்பா நினைச்சிருப்போம். ஆனா அதுல உண்மை இல்லைன்னு இவங்க இப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பத்தோட நான் பழக ஆசைப்பட்டதே இவங்களோட எளிய வாழ்க்கை பார்த்துதான். இந்த விஷயத்த சொன்னதுக்காக another bouquet. வாழ்க்கையில எல்லாருமே கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம்னா அது இதுதான். இந்த
விஷயத்த ரொம்ப அழ வைக்கிற ஒரு சோகமான கதையாகவும் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம எல்லாருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஹியூமரஸ் ஃபிலிமா இதை கொடுத்துருக்கிறதுக்காக ஹியூஜ் பொக்கே. இந்த படத்தை பல நூறு வாட்டி பார்த்தும் என்னால ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த படத்துக்கு நோ பிரிக் பேட். உங்க விளம்பரம் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கு மேல கேட்காதீங்க. சப்ஸ்கிரைப். இல்லை மன்னிக்கவும்.